கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரோம். நெடு நாட்களாக நாங்கள் வீட்டுக்காக ஜெபம் பண்ண நாட்கள் உண்டு. இப்போ எங்களுக்கு கடவுள் ஒரு நல்ல ஒரு வீட்டை கொடுத்தாரு. அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது சாலோம் பேலஸ்ன்னு பேர் வைக்க சொன்னாங்க. அதே மாதிரி பேர் வச்சோம். கடந்த டிசம்பர் 9 ஆண்டவருடைய மகிமைக்காக பிரதிஷ்டை செய்தோம். ஆண்டவருக்கும் நன்றி சொல்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் 9வது மாதம் இந்த பாசிட்டிவ் ப்ரேயருக்கு முதல்ல வந்தேன். ஸ்டீவன் பிரதர் ஏற்கனவே நம்பிக்கை டிவியில் பிரசங்கம் பண்ணும்போது நான் பார்ப்பேன், அநேகர் சாட்சி சொல்லுவாங்க. இப்போ எனக்கு இந்த கடந்த ஆண்டு முதல் மாதத்தில் இருந்தே பெரிய ஒரு வேலையில் இழப்பாக இருந்துச்சு. 9வது மாதம் வேலையே இல்லாத சூழ்நிலையாக இருந்துச்சு. எப்படியாவது ஆண்டவர் ஒரு வார்த்தை பேசணும் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு வந்தேன். கர்த்தர் சொன்னார், சமாதானத்தை நிலைநிறுத்துவேன், வழிவாசல்களை திறப்பேன்னு தேவ மனுஷனின் மூலமாக பேசினார். 10ஆம் மாதம் 6ஆம் தேதி கர்த்தர் வேலையை தந்தார். அதுவும் காலையில் வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வரதாக தான் கேட்டேன். ஞாயிற்றுக்கிழமை லீவ் வேணும். அப்படிப்பட்ட வேலையை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். செபித்த பிரதருக்கும் ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து, ஆண்டவரே, இந்த இரவு ஜெபத்தில் என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது என்று நான் தேவ சமூகத்திலே கேட்ட பொழுது ஆண்டவர் கொடுத்த இந்த மங்கள வார்த்தையை இப்பொழுது நாம் எடுத்து வாசிப்போம். தானியேலின் இரவு ஜெபமும் அவன் வாழ்வில் நடந்த அதிசயமும். தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. பின்பு தானியேல் தன் வீட்டிற்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடு அழியாதபடிக்கு இந்த மறை பொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தானியேல் வேலை செய்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை. இன்றைக்கும் நீ வேலை செய்கிற இடத்துல இருக்கிற, நீ சந்திக்கிற பிராக்டிக்கல் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை ஆண்டவர் கொடுக்கிறார், தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். நீ தொழில் செய்கிற இடத்திலே இருக்கிற பிராக்டிக்கல் பிரச்சனைகளுக்கு ஆண்டவர் ஒரு முடிவை கொண்டு வரப்போகிறார் இன்றைக்கு இந்த இரவு ஜெபத்தின் மூலம். நீ ஊழியம் செய்கிற இடத்திலே நீ சந்தித்து கொண்டிருக்கிற சில பிரச்சனைகள், மேற்கொள்ள முடியாத ஒரு பிரச்சனைகள், உனக்கு அழிவை கொண்டு வரக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு இன்றைக்கு இரவு ஜெபம் மூலமாக, இந்த இரவு செய்தி மூலமாக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். அன்றைக்கு பகலிலே என்ன நடந்தது? நெபுகாத்நேச்சார் ராஜா தன்னுடைய எல்லா ஞானிகளை, அரண்மனையில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கூப்பிட்டு தான் பார்த்த சொப்பனத்தையும் சொல்லி அதனுடைய விளக்கத்தை சொல்லன்னா அடுத்த நாள் காலையில் உங்கள் எல்லாரையும் கொன்னுருவேன்னு சொல்லிட்டார். இருக்கிறது ஒரே நைட். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, யாரோ ஒருவர் உனக்கு இன்னைக்கு ஒரு நாள் தான் டைம் கெடு என்று சொல்லி இருக்கலாம். நாளைக்கு நான் என்ன செய்வேனே தெரியாது, நாளைக்கு உன்னை கொன்னுருவேன், நாளைக்கு உன்னுடைய வேலையை எடுத்துருவேன், நாளைக்கு உன்னுடைய வீட்டை சீஸ் பண்ணிடுவேன், இன்னைக்கு நைட் ஒரு நாள் தான் உனக்கு கெடு என்று கொடுத்திருக்கலாம். அன்றைக்கு நெபுகாத்நேச்சார் ஒரே ஒரு நாள் ராத்திரி தான் கெடு கொடுத்தார். நான் நினைக்கிறத நீங்கள் செய்யலைன்னா உங்களுடைய எல்லாரையும் நான் கொண்டு போடுவேன். இப்போ பாருங்கள், அதில் இன்க்ளூடிங் யார் யார் இருக்கா? தானியேல் இருக்கிறான், தானியேலுடைய நண்பர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இந்த வசனம் சொல்லுகிறது, பாபிலோனின் மற்ற ஞானிகளோடு கூட அழியாதபடிக்கு தானும் தன்னுடைய நண்பர்களும் அழிந்து விடாதபடிக்கு ராத்திரி ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்துருந்தானா. என்னுடைய சமூகத்தில் ஜெபிக்க உட்காந்துட்டான். அந்த ராஜாவிடத்தில் சொல்கிறான், இன்றைக்கி ஒரு நாள் கால அவகாசம் கொடுங்கள், இன்றைக்கி ராத்திரி மட்டும் டைம் கொடுங்க. ராத்திரி அவன் அசால்ட்டாக தூங்கலை. தன்னுடைய நண்பர்களாகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற 3 நண்பர்களையும் அழைத்து கொண்டு இவங்க 4 பேராக உட்கார்ந்து நைட்டு ஃபுல்லாக ஜெபம் பண்ணாங்க. நீங்களும் இப்பொழுது குடும்பமாக உட்கார்ந்து ஜெபித்து கொண்டிருக்கலாம், குடும்பமாக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம், இல்லாவிட்டால் நீங்கள் தனியாக கூட உட்கார்ந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இன்றைக்கு அதிசயத்தை விளங்க பண்ணுகிற ஆண்டவர் இன்றைக்கு ராத்திரி இந்த செய்தியை நீ கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது, இன்றைக்கு ராத்திரி இந்த செய்தியை கேட்பதற்காக, ஜெபிப்பதற்காக நீ அமர்ந்ததன் நிமித்தம் நீ அழிந்து விடாதபடிக்கு, உன்னோடு கூட உன் குடும்பம் அழிந்து விடாதபடிக்கு, உன்னோடு கூட உன் பிள்ளைகள் அழிந்து விடாதபடிக்கு, இப்பொழுது சில குடும்பங்களிலே சில பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிறது என்னுடைய ஆவியிலே பார்க்கிறேன்.
குடும்பமாக தற்கொலை செய்யும்படிக்கு, உன்னுடைய முழு குடும்பத்தையும் அழித்து விடும்படிக்கு எண்ணிக்கொண்டிருக்கிற சில பிள்ளைகளுடைய சிந்தனையில் இருக்கிற எல்லா விதமான அந்த தற்கொலை ஆவிகளை ஆண்டவர் அப்புறப்படுத்துகிறார். உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம். அடுத்த நாள் காலையில் எல்லா ஞானிகளும் அழிக்கப்பட்டு விடுவார்கள் என்கிற சூழ்நிலை ராத்திரியிலே. அந்த சூழ்நிலையை மாற்றினது இரவு ஜெபம். ராத்திரியிலே அவன் தேவனோடு உட்கார்ந்த அந்த நேரத்தில் அவன் எடுத்த அந்த ஆவிக்குரிய முயற்சி அது என்ன ஆயிடுச்சுன்னா, அதுக்கு முன்னால் அவன் சொல்லுகிறான், பரலோகத்தின் தேவரை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அவன் ராத்திரியிலே கூடினான் தன்னுடைய நண்பர்களோடு. இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்தில் ஆண்டவர் இரக்கம் செய்யும்படிக்கு நீங்களும் எதிர்பார்ப்போடு இருக்கிறீர்கள் அல்லவா? உங்களுடைய நாள். யாரோ ஒருத்தர் இரக்கம் பண்ணணும். என்னுடைய மச்சான் இரக்கம் பண்ணா போதும், என் மாமியார் இறங்கினா போதும் நான் வாழ்ந்துருவேன், என்னுடைய புருஷன் இறங்கினா போதும் நான் வாழ்ந்துருவேன் என்றெல்லாம் சொல்லி நிறைய பேர்கள் இன்றைக்கு யாரோ ஒருவருடைய கண்களில் தயவு கிடைக்கும்படி ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். அன்றைக்கு நேபுகாத்நேச்சாருடைய கண்களில் தயவு கிடைத்தது போல நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மனுஷர் கண்களில் தயவு கிடைக்க இந்த ராத்திரி ஜெபமும் இந்த செய்தியும் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கொண்டு வரும். தானியேல் 2:19 சொல்லுகிறது, பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுக்கு ஆவியின் வரங்களை ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையில் கொடுக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அநேகருக்குள்ள ஆவியின் வல்லமையும் வரங்களையும் வைக்கப்படுகிறது என் ஆவியிலே பார்க்கிறேன். அன்னைக்கு ஒரு பெரிய வல்லமையின் வரத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறார். தானியேலுக்கு ராத்திரி நேரம் தேவ சமூகத்திலே ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த இரவு ஜெபத்திலே அவனுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, சில காலங்களாக சில வெளிப்பாடுகளுக்காக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த காரியத்தை எப்படி செய்கிறதுன்னு தெரியல, எப்படி மூவ் பண்ணுறதுன்னு சொல்லி தெரியல, இதை எப்படி முடிக்கிறதுன்னு தெரியல, இதை கண்டினியூ பண்ணலாமான்னு தெரியல, இதை நான் செய்யலாமான்னு தெரியல, எனக்கு ஒரு வெளிப்பாடு வேண்டும். என் பிள்ளையுடைய விஷயத்தில் வெளிப்படாமல் இருக்கிற இந்த முடிச்சு அவிழ்க்கப்பட வேண்டும். என்னுடைய புருஷனுடைய விஷயத்தில் நீண்ட நாட்களாக அவிழ்க்கப்படாத முடிச்சு, இந்த ரகசியத்திற்கு எனக்கு ஒரு வெளிப்பாடு வேண்டும். என் வியாபாரம் தோற்று போகிறதற்கு எனக்கு ஒரு வெளிப்பாடு வேண்டும். ஏன் என்று நான் அறிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய எதிர்காலம் இருண்டு கொண்டே போகிறது, எனக்கு ஒரு வெளிப்பாடு வேண்டும் என்று நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? தானியேல் ராத்திரி ஜெபத்திலே வெளிப்பாட்டிற்காக ஆண்டவரிடத்தில் வேண்டினான். ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்தினார், மறை பொருளை வெளிப்படுத்தினார், ரகசியத்தை வெளிப்படுத்தினார். அடுத்த நாள் காலையில் அழிவு வராதபடிக்கு வெளிப்பாடு. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு வெளிப்பாட்டிற்காக காத்து கொண்டிருக்கிற உங்களுக்கு அழிவின் வெளிப்பாடு அல்ல, வாழ்வின் வெளிப்பாடு, முன்னேற்றத்தின் வெளிப்பாடு, பிரகாசமான எதிர்காலத்தின் வெளிப்பாட்டை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிறார். அன்றைக்கு தானியேலுக்கு அதைத்தான் கொடுத்தார். ராக்காலத்திலே அவன் ராத்திரியிலே ஜெபம் பண்ணினான். அதே ராக்காலத்திலே இரவோடு இரவாக ஸ்பாட்ல வெளிப்பாடு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நாளைக்கு எனக்கு வெளிப்பாடு வரும், நாளை கழிச்சு வெளிப்பாடு வரும், 6 மாசத்துக்கு வரும் என்று அல்ல. இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது என்னென்ன காரியத்தில் ரெவலேஷன் வெளிப்பாடு வேண்டும், ஆண்டவரே எனக்கு கருகலான இந்த காரியத்தில் எனக்கு ஒரு தெளிவு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, இந்த வார்த்தைகளை கேட்டு முடிப்பதற்கு முன்பாக கடைசி ஜெபம் நடந்து முடிப்பதற்குள்ளால உனக்கு அந்த வெளிப்பாடு இந்த செய்தியின் மூலமாக கிடைக்கும். இல்லைன்னா ஆண்டவரே இன்றைக்கு உன்னுடைய இருதயத்தில் வெளிப்பாடுகளை கொடுப்பார். இதை இப்படி செய் மகனே, இதை செய்யாத, இது இப்படி இவ்வளவு தூரம் வந்துட்டியா, பரவாயில்ல, நஷ்டம் வந்தால் போயிட்டு போகுது, நீ வா, நான் உன்னை அந்த நஷ்டத்தை ஈடுகட்டி வேறு ரூபத்தில் கொடுக்குறேன். இன்றைக்கி நிறைய பேருக்கு ரெவலேஷன் ஆண்டவர் கொடுக்கிறார். சிலர் வந்து குடும்பத்தில் நடந்த அழிவுகளுக்கு காரணம் என்ன, எனக்கு வெளிப்பாடு வேண்டும். ஏன் என்னுடைய தகப்பனார் மரித்து போய்விட்டார், ஏன் என்னுடைய சித்தி மரித்து போயிட்டாங்க, என் பிள்ளைக்கு இந்த வயசில் இந்த அழிவு என்றெல்லாம் சொல்லி நிறைய பேர் வெளிப்பாட்டுக்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு கர்த்தர் வெளிப்பாடை தருவார். ஆண்டவர் வெளிப்படுத்துகிற நாள் இன்றைக்கு ராத்திரி. அன்றைக்கு தானியேலுடைய இரவு ஜெபத்தை கேட்டு அவனுக்கு வெளிப்பாடு கொடுத்தார். அதன் நிமித்தம் என்ன நடந்தது? அடுத்த நாள் காலையில் தானியேல் 2:48 சொல்லுகிறது, பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதற்கும் அதிபதியாகவும் பாபிலோனிலுள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான். முந்தின நாள் வரைக்கும் அரண்மனையில் ஒரு சாதாரண ராஜாவுக்கு மதுபானங்களை எடுத்துக்கொண்டு செல்லுகிற ஒரு சாதாரண சப்ளையராக இருந்த தானியேலுக்கு
இரவு ஜெபத்தின் நிமித்தம் பிரகாசமான ஒரு எதிர்காலம் கிடைத்தது. என்ன தெரியுமா? அடுத்த நாள் காலையில் அந்த வெளிப்பாடை தன்னுடைய ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரிடத்தில் சொல்லும் பொழுது அவன் இருந்த அந்த பாபிலோன் மாவட்டம் முழுவதற்கும் அதிகாரியாக, மாவட்ட அதிகாரி பதவி. முந்தின நாள் ஒரு சர்வர், ஒரு சப்ளையர், அடுத்த நாள் காலையில் மாவட்ட அதிகாரி. அதற்கு இடையில நடந்தது என்ன? இரவு ஜெபம், ராத்திரி ஜெபம். அதன் ஜெபத்தின் நிமித்தம் அந்த வெளிப்பாடு, ஜெபத்தின் நிமித்தம் வந்த அந்த கிருபையின் வரம் அடுத்த நாள் காலையில் அவனை ராஜாக்கள் மத்தியில் உட்கார வைத்து அழகு பார்த்தது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் என்னுடைய எதிர்காலம் இருண்டு கிடக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தானியேல் ஒரு அடிமையாக அந்த அரண்மனைக்கு அவன் ஒரு பிணை கைதியாக கொண்டு வரப்பட்டவன். அவனுடைய எதிர்காலம் இருண்டு போன நிலைமையில் அவனுடைய ராத்திரி ஜெபம், இரவு ஜெபம் அவனுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தது. அந்த இரவு ஜெபத்தில் அவனுக்கு ஒரு பெரிய வெளிப்பாடு கிடைத்தது. அது அடுத்த நாள் காலையில் அடுத்தவர்களுக்கு உதவியாயிருந்தது. அந்த வெளிப்பாடு தன்னுடைய தேசத்தினுடைய ராஜாவுக்கு பிரயோஜனமாயிருந்தது. இன்னைக்கு வரைக்கும் நீ யாருக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி கொண்டிருக்கிற நிலைமை இருக்கலாம். நாளைக்கு நீ எல்லாருக்கும் பிரயோஜனப்படுவாய். ஏன்? ராஜாக்களுக்கும் பிரதானிகளுக்கும் ஆண்டவர் உன்னை ஞானம் உள்ளவனாய் மாற்றி அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைப்பார், பிரயோஜனமாக வைப்பார். சிலர் சொல்லலாம், நீ எதுக்குமே உதவ மாட்ட, நீ உதவாக்கரை என்று சொல்லியிருக்கலாம். உங்கள் டீச்சர் நீ உதவாக்கரைன்னு சொல்லியிருக்கலாம். உன்னுடைய பெற்றோர் உன்னை உதவாக்கரைன்னு சொல்லியிருக்கலாம். உன்னுடைய நண்பர்கள் உன்னை உதவாக்கரை என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கே நீ உதவி செய்கிற கரமாய் மாறும்படிக்கு கர்த்தர் இன்றைக்கு உன்னுடைய இரவோடு இரவாக உன்னுடைய சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றுவார். பிந்தி கிடக்கிற உன்னை முந்தி கொண்டு வருவார். நீ அழாதே மகனே. எல்லாரும் உன்னை வெறுத்து ஒதுக்கி இருக்கலாம், ஆனால் ஆண்டவரோ உன்னை சேர்த்து கொள்ளுவார். தாயும் தந்தையும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்து கொள்ளுவேன் என்று சொன்ன அழகான ஆண்டவருடைய பிள்ளை அல்லவா நீ? யார் உன்னை ஒதுக்கினாலும் கவலைப்படாதே, என் ஆண்டவர் கண்டிப்பாக உன்னை உயர்த்துவார். தானியேலுக்கு பிரகாசமான எதிர்காலத்தை கொடுத்த ஆண்டவர் உனக்கு கொடுப்பார். எனக்கு ஒரு சின்ன வேலை கூட இன்னும் கிடைக்கலையே, இந்த லாக்டவுன் நாட்கள் என்னுடைய வேலை பறிக்கப்பட்டு விட்டது என்று கண்ணீரோடு இந்த ராத்திரி ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, இந்த ராத்திரி இந்த வார்த்தைகளை டிவியில் பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, இந்த ராத்திரி வேளையில் இந்த வார்த்தைகளை உன்னுடைய லேப்டாப்பில் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளையே, உன்னுடைய மொபைலில் பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உனக்கு பிரகாசமான எதிர்காலம் இதோ விடியும் பொழுது உனக்கு காத்திருக்கிறது. சோர்ந்து போகாதே. ராத்திரியோடு ராத்திரி கதையை முடித்து விடலாம் என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உன்னுடைய எண்ணத்தை மாற்றிவிடு. உனக்கு பிரகாசமான எதிர்காலம் கிடைக்கிறது, காத்திருக்கிறது. உள்ளங்கையளவு மேகம் அன்றைக்கு எலியாவுடைய கண்களுக்கு முன்பாக தெரிந்தது. அந்த உள்ளங்கையளவு மேகத்திலிருந்து ஒரு பெரிய ஆசீர்வாதமான மழை வந்தது. அதன் நிமித்தம் முழு தேசத்தினுடைய பஞ்சம் மாறினது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய ஆவியிலே உள்ளங்கையளவு மேகத்தை பார்க்கிறேன். உன் வீட்டிற்கு முன்னால் அந்த உள்ளங்கையளவு மேகம் இருக்கிறது. உன் அறைக்குள்ளால வந்து விட்டது. உனக்கு பக்கத்திலே அந்த உள்ளங்கையளவு மேகம் நிற்கிறது. இந்த வார்த்தைகளை நீ கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே, இதை நீ பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே, உள்ளங்கையளவு மேகம் உன் பக்கத்திலே வந்து விட்டது. அதிலிருந்து ஒரு பெரிய மழை, ஒரு ஆசீர்வாதமான மழை, எதிர்காலத்தை ஆசீர்வதித்து தருகிற, பிரகாசமாக்கி தருகிற ஒரு நல்ல மழை ஆண்டவர் உனக்கு கொடுத்து உன்னை பெரிய ஜாதியாய் மாற்றப் போகிறார். ஒவ்வொரு நாளும் இரவு 10 மணிக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளை தேற்றுவதற்காக, இடிந்து போன பிள்ளைகளுடைய இருதயத்தின் காயங்களை கட்டுவதற்காக, எனக்கு நீ வாய்ப்பே இல்லை என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்கு இல்லை, உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதை அவர்களுக்கு உணர்த்துவதற்காக, தீர்க்க தரிசனமாக ராத்திரி நேரத்தில் அவங்க வெக்ஸ் ஆகி ஏதாவது ஒரு தவறான காரியத்தை முடிவை எடுத்துவிடக்கூடாது என்பதற்காக ஆண்டவரால் ஏவப்பட்டு இந்த செய்தியை நிதமும் நைட்டு 10 மணிக்கு நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்ருக்குறோம். எக்கச்சக்கமான ஜனங்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் நைட்டோட நைட் எப்போ அந்த செய்தியை கேட்கலான்னு ஆயத்தத்தோடு இருந்து நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருந்து அந்த செய்தியை கேட்பார்கள். நிறைய பேர் சாட்சி சொல்லியிருக்கிறார்கள், இந்த செய்தியை கேட்ட அதன் நிமித்தம் என்னுடைய தற்கொலை எண்ணம் மாறினது. இந்த செய்தியை கேட்ட நைட்டு 10 மணிக்கு அந்த செய்தியை கேட்டு உங்களோடு சேர்ந்து நான் ராத்திரி ஜெபித்தேன், இந்த இரவு ஜெபித்தேன். அதுக்கு முன்னால் என்னால் ஜெபிக்க முடியாமல் இருந்தேன். அட்லீஸ்ட் ஐயாவோட சேர்ந்தாவது இந்த செய்தியை கேட்டு கொஞ்ச நேரம் ஜெபிக்கலான்னு நான் ஜெபித்தேன். என்னுடைய கொரோனா மாறினது. மரண படுக்கையில் ஐசியூவில் இருந்த என்னுடைய தகப்பனார் உயிர் பெற்று மீண்டும் வீட்டிற்கு வந்தார். ஐசியூவில் இருந்து என்னுடைய புருஷன் மீட்டு வீட்டுக்கு வந்தார்.
நான் ரைட்டு உங்கள் கூட சேர்ந்து கொஞ்ச நேரம் தான் ஜெபம் பண்ணேன், அடுத்த நாள் காலையில் எனக்கு தீமை செய்ய நினைத்த நண்பர்கள் என்னிடத்தில் சமாதானம் பண்ணினார்கள். எக்கச்சக்கமான சாட்சிகளை கேட்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், அதில் ஒரு முக்கியமான ஒரு சாட்சியை இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ராத்திரி 10 மணிக்கு அந்த சகோதரி நித்தமும் இந்த செய்தியை கேட்டுகிட்டே இருந்தாங்க. இந்த செய்தியை கேட்குறதுக்கு முன்னால் அவருடைய இருதயம் ரொம்ப உடைஞ்சி போனதன் நிமித்தம், இதுக்கு மேலே நான் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை, குடும்பமாக சூசைட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணுறதுக்காக பாயாசம் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த சகோதரி அமர்ந்திருந்தாங்களாம். அப்பொழுது இந்த செய்தியை கடைசியாக பார்ப்பேன்னு சொல்லிட்டு பிள்ளைகளுக்கு தெரியாமல் அவங்களுக்கு விஷம் கொடுக்கறதுக்காக வேண்டி அந்த சகோதரி ஆயத்தமாக இருந்திருக்கிறாங்க. விஷம் எல்லாம் வச்சு பாயாசம் பண்ணி அதில் விட்டு பிள்ளைகளுக்கு கொடுத்து பிள்ளைகளை கொண்டுட்டு தானும் சாக வேண்டும். காரணம், தன்னுடைய குடும்பத்தில் உள்ள பஞ்சங்கள், பிரச்சனைகள், சில வெளியே சொல்ல முடியாத சில பிரச்சனைகள், வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை, இதுக்கு மேலே அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு என்கிற ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்தில் அந்த செய்தியை கேட்கும் பொழுது ஆண்டவருடைய ஆறுதலான வார்த்தைகள் சாகலான்னு இருந்த அந்த சகோதரியுடைய இருதயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. அந்த வார்த்தைகள், அதான் சொன்னேன், அந்த வார்த்தைகள் தான் இன்றைக்கும் சிறுமைப்பட்டிருக்கிற உனக்கு, இந்த வார்த்தைகள் தான் உனக்கு ஆறுதல். சங்கீதக்காரன் சொன்னான், ஆண்டவரே சிறுமையிலே என்னை நினைத்தவரை நான் துதிக்கிறேன். இந்த சிறுமைப்பட்டிருக்கிற நேரத்தில் உம்முடைய ஆறுதலின் வார்த்தைகள் என்னை தேற்றினது என்று சொல்லுகிறான். அதே போல் அந்த வார்த்தைகள் அவங்க கேட்க 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 அந்த இருதயத்தில் ஒரு மாற்றம் வந்தது. அதன் பிறகு கடைசியாக முழந்தாள் படியிட்டு அந்த செய்தி முடித்த உடனே என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்தார்கள். அதில் ஒரு வார்த்தை ஆண்டவர் சொன்னார், சினம் கடந்து போக மட்டும், சினம் கடந்து போக மட்டும், இன்னும் கொஞ்ச நாள் ஒளிந்திரு என்று சொன்னார். அந்த வார்த்தையை கேட்டுட்டு அந்த சகோதரி இன்னும் கொஞ்ச நாள் தான், ஏதோ ஒரு சினம், ஏதோ ஒரு ஆண்டவருடைய கோபம் இது கடந்து போகும் என்று சொல்லி நம்பிக்கையோடு முழந்தால் படியிட்டு ஜெபிச்சுட்டு எல்லா விஷபாட்டிலெல்லாம் உடைச்சிட்டாங்க. உடைச்செறிஞ்சு சினம் கடந்து போக மட்டும்னு ஐயா சொன்னாங்களே, அந்த சினம் என்றைக்கு கடந்து போகும்னு சொல்லிட்டு அண்ணிலிருந்து அவங்க செய்த காரியம், ஆண்டவரே என்கிட்ட உங்களுக்கு என்ன கோபம் இருக்குது, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னியும் என்று சொல்லி அந்த தாய் ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னை பரிசோதனை செய்தார். ஆண்டவர் சில காரியங்களை எல்லாம் சொன்னாங்களாம். சொன்ன உடனடியாக அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணி சில நாட்களுக்குள்ளே, நான் நினைக்கிறேன் 4-5 நாள் அவங்க செய்தி கேட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அந்த ராத்திரி வேளையில், ஆண்டவரே விடுகிற பொழுது எனக்கு பிரகாசமாக இருக்கணும்னு சொல்லி அவங்க ஜெபித்து 4 நாட்களுக்குள்ளால் அவங்களுக்கு 3 விதமான பிரச்சனைகள், அந்த 3 பிரச்சனையினால்தான் அவங்க சூசைட் பண்ண நினச்சாங்க. அதில் முக்கியமான பிரச்சனை, மாற்றானோடு குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிற அவளுடைய புருஷன், மனைவியும் பிள்ளைகளையும் விட்டுட்டு மாற்றாளோடு குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிற அவளுடைய புருஷன் கரெக்டாக 3வது நாளாக 4வது நாளாக தெரியலை, வந்து முழங்காலில் விழுந்து அவளுடைய பாதப்படியில் விழுந்து, என்னை மன்னிச்சிருமா, நான் தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் லைஃப்லேயே அந்த பக்கம் நான் போகமாட்டேன், எல்லாத்துக்கும் நான் முடிவு கட்டிட்டு வந்துட்டேன், என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி தன்னுடைய மனைவியோடு பிள்ளையோடு சேர்ந்தார். அவங்க சொன்னாங்க, நான் தற்கொலை பண்ணுறதுக்கு முடிவு பண்ணதுடைய மெயின் காரியம், இன்னொரு தேவையில்லாத ஸ்திரியோடு குடும்பம் நடத்தி இருக்கிற புருஷன் எனக்கு கிடைக்க மாட்டார், இந்த பிள்ளைகளை வச்சுட்டு என்னால் வாழ முடியாது, பேசாமல் சொத்து போயிடலான்னு தான் நான் நினச்சேன். ஆனால் அந்த வார்த்தை என்னை தேற்றினது, இந்த வார்த்தை என்னை புடமிட்டது. ஒருவேளை நான் செத்து போயிருந்தேன்னா என் புருஷனுடைய மனமாறுதலுக்கு கூட வழி இல்லாத போயிருக்குமேன்னு சொல்லி அந்த தாயார் கண்ணீரோடு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னென்னா, அந்த வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கையை கட்டினது. அந்த ராத்திரி வேளையிலே தேவ சமூகத்தில் இருந்து ஜெபிக்கும் பொழுது தானியேலுடைய வாழ்க்கை எப்படி கட்டப்பட்டதோ அதே போல் கட்டப்பட்டது. அது மட்டும் இல்லை, அடுத்தடுத்த நாட்களில் மீதி 2 காரியங்கள், அவளுக்கு பிரச்சனைக்குரிய காரியங்களும் விடுதலை பெற்று அவங்க இப்போ சொன்னாங்க, நாங்கள் சந்தோஷமாக ராத்திரி ஃபுல்லாக ஆண்டவரை துதிக்க, நல்ல குடும்பமாக ஜெபிக்க எங்களுக்கு ஆண்டவர் பிரயோஜனமாக இந்த 10 மணி செய்தியை கொடுத்துருக்கிறாரியா, டெய்லி அதை நாங்கள் கேட்டு பிரயோஜனப்படுறோம். எத்தனையோ பேர் சொல்கிறாங்க அந்த 10 மணி செய்தி, இரவு 10 மணி செய்தி, இந்த இரவு 10 மணி ஜெபத்தில் அந்த செய்தி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஜெபத்தில் கிடைக்கிற ஆறுதலான வார்த்தைகள் எங்களை விடுதலை ஆக்கினது. மரணத்தில் நாங்கள் விடுவிக்கப்பட்டோம். இன்னொரு சகோதரர் சொன்னார், நெஞ்சு அடைச்சி இன்றைக்கி நைட்டோடு நான் செத்து போயிடுவேன்னு நினச்சேன், லங்ஸ் எல்லாம் ஃபுல்லாக அஃபெக்ட் ஆகிடுச்சின்னு சொன்னாங்க.
அந்த ஐயா ஜெபிக்கும் பொழுது நான் ஆஸ்பத்திரியில் இருந்தேன். என்னுடைய மனைவி ஃபோன் மூலமாக அவங்க மொபைலில் அவங்க பார்த்து கொண்டிருக்க அந்த செய்தியை எனக்கு அப்படியே வால்யூம் போட்டு அவங்களுடைய மொபைலில் இருந்து ஸ்பீக்கர் போட்டு எனக்கு கொடுத்தாங்க. ஐயாவோட சேர்ந்து ஜெபித்தேன். அடுத்த நாள் காலையில் ஐசியூவில் இருந்து செக் பண்ணிவிட்டு லங்ஸில் இருக்கிற எல்லா இன்ஃபெக்ஷன் மாறிச்சு, வெளியே வாங்கன்னு சொன்னாங்க. இரவு ஜெபம். அந்த சகோதரன் ஃபோன் மூலமாக தன்னுடைய மனைவி ஸ்பீக்கரில் போட்டு அந்த ஃபோன் மூலமாக தான் அந்த ஜெபத்தில் கலந்து கொண்டார். அவருடைய மரணப்படுக்கை மாறினது. முந்தின நாள் வரைக்கும் டாக்டர்ஸ் சொன்னாங்க, நீங்கள் பிழைக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டாங்க. எப்போ வேணாலும் உங்களுக்கு மூச்சு அடைக்கலாம், ஹார்ட் அட்டாக் வரலாம், ஏன்னா லங்ஸ் உங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது. ஒரு பெரிய விடுதலை. ராத்திரி ஜெபங்கள் அவ்வளவு மகிமையானது. இதுவரைக்கும் உங்கள் வீட்டில் இரவு ஜெபத்தை தொடங்காதவர்கள் இன்றைக்கு தொடங்குங்க. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ராத்திரி நேரங்களில் தேவையில்லாததெல்லாம் போட்டு கேட்டு உங்களுடைய சிந்தனையை சீரழிப்பதற்கு பதிலாக பிரயோஜனமான ஆண்டுடைய வார்த்தைகளை போட்டு கேளுங்கள். நல்ல பரிசுத்தவான்களுடைய செய்திகள் அநேகம் இருக்கிறது, அதைகளெல்லாம் போட்டு கேளுங்க. உங்களுக்கு பெரிய விடுதலை உண்டாகும். அப்படி எல்லாரும் இருக்கிற இடத்துல முடிஞ்சால் முழங்கால்களை தாழ்த்துங்க, இல்லைன்னா அப்படி எழும்பி நின்று தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் 2 கரங்களை அப்படியே கூப்பிக்கொள்ளுங்கள். சிங்காசனத்தில் இருக்கிற ஆண்டவர் வேறு எங்கும் அல்ல, இப்பொழுது உன் வீட்டிலே இறங்கி வந்திருக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்கும்படி நடுராத்திரியிலே நதியளவு கண்ணீர் விட எல்லா தெருக்கனின் முனைகளிலும் மூர்ச்சித்து கிடக்கிற, சாகர நிலைமையில் கிடக்கிற, கொரோனாவில் கிடக்கிற ஜனங்களுக்காக உன் கைகளை அவரிடத்தில் ஏறடு என்று சொன்னார். நடு சாமத்தில் எழுந்திரு ஜெபம் பண்ணு என்று சொன்னார். ஆண்டவரே, இந்த நள்ளிரவு வேளையில் என் பிள்ளைகள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்னோடு சேர்ந்து. என் பிள்ளைகளுடைய கரங்கள் இப்பொழுது கூப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லாரும் கரங்களை கூப்பி ஆண்டவரை நோக்கி பார்க்கிற இந்த நேரத்திலே ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு இறங்கும். அன்றைக்கு நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஆண்டவரை நோக்கி துதித்து மகிமைப்படுத்தி ஜெபித்த பொழுது, ஆண்டவரே அந்த இடத்துல நீர் இறங்கி வந்தீர். ஆண்டவரே, உம்முடைய திவ்ய பிரசன்னம் அங்கு இறங்கி வந்தது. தேவ தூதனை நீர் அனுப்பினீர், அந்த இடம் அசையும்படி செய்தீர், அந்த இடத்தை அசைத்தீர். இப்பொழுதும் அசையாமல் இருக்கிற என் பிள்ளைகளுடைய கடன்கள் எல்லாம் அசைந்து போகட்டும், எல்லாம் தெரிபட்டு போவதாக. அசையாமல் இருக்கிற சில வாலிப பிள்ளைகளுடைய புருஷன்மாருடைய இருதயம் இன்றைக்கு அசைக்கப்படட்டும். கல் நெஞ்ச புருஷன் என்று சொன்ன அந்த நிலைமை மாறட்டும். கல் நெஞ்சு மனைவி என்கிற நிலைமை மாறட்டும். கல் நெஞ்சு மாமியார் என்கிற நிலைமை மாறட்டும். கல் நெஞ்சம் கொண்ட மருமகள் என்கிற நிலைமை மாறட்டும். இந்த இருதயம் கனியும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கனியும்படியாக அசையட்டும். அசையாத கழுத்துகள் அசையட்டும். அசையாத இருதயங்கள் அசையட்டும். இருதயத்தின் கடினங்கள் மாறட்டும். ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அன்றைக்கு எல்லாருடைய கட்டுகள் கலண்டு போனது. என் பிள்ளைகள் என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட மாந்திரீக கட்டுகள், செய்வினை கட்டுகள் எதுவாக இருந்தால் எல்லாம் இப்பொழுது கலண்டு போவதாக. என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எல்லா தந்திரங்கள் வாய்க்காமல் போகட்டும். தந்திரமாய் சிக்க வைத்த கோர்ட்டு கேஸுகளிலிருந்து என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு விடுதலை கிடைக்கட்டும். கட்டுகள் எல்லாம் கலண்டு போவதாக. சிறையிருப்பிலிருந்து விடுதலை வருவதாக. எல்லா சிறையிருப்புகள், பாவத்தின் சிறையிருப்பு, அசுத்தத்தின் சிறையிருப்பு, தேவையில்லாத தொடர்புகளின் சிறையிருப்பு, கடன் என்கிற சிறையிருப்பு, சாபத்தின் சிறையிருப்பிலிருந்து இன்றைக்கு என் பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும். அன்றைக்கு இரவோடு இரவாக அந்த ஜெயிலருடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டது போல ஆண்டவரே, இப்பொழுது என்னோடு ஜெபித்து கொண்டிருக்க என் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் யார் யார் ரட்சிக்கப்படவில்லையோ இன்றைக்கு ரட்சிப்பு உண்டாகட்டும். ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். மகிமை என் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்வதாக. அற்புதங்கள் நடப்பதாக. கட்டுகள் உடைக்கப்பட்டிருக்க கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அநேகருடைய சிந்தனையின் கட்டுக்கள், புத்தி பேதலிக்கிற ஆவிகள் வெளியேறுகிறது. சிந்தனையின் கட்டுகள் அறுக்கப்படுகிறது. எல்லா டிப்ரெஷன் ஆவிகள் வெளியேறி கொண்டிருக்கிற தெளிந்த புத்தி உண்டாகிறதற்காய் மனதிலே காணப்படுகிற கட்டப்பட்ட இருதயம் திறக்கப்படட்டும். கட்டப்பட்ட மனக்கண்கள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது திறக்கப்படுவதாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் அற்புதம் செய்வீராக, அற்புதம் செய்வீராக, அற்புதம் செய்வீராக. தனியாய் தனித்திருந்த யாக்கோபை சந்தித்து அவனுக்கு அற்புதம் செய்து
பிரிந்து போன குடும்பத்தை இணைத்து அவனுடைய பயத்தின் ஆவியை விலக்கின ஆண்டவர் இப்பொழுது பயத்தின் ஆவியோடு இருக்கிற என் பிள்ளைகளுடைய எல்லா பயத்தின் ஆவிகளை அப்புறப்படுத்தும். மரண பயம் மாறட்டும், கொரோனாவை குறித்த பயம் மாறட்டும், எதிர்காலத்தை குறித்த பயம் மாறட்டும், கடன்காரர்களை குறித்த பயம் மாறட்டும். எல்லா பயத்தின் ஆவிகளை அப்புறப்படுத்துவீராக. பயந்து கொண்டிருந்த யாக்கோபுக்கு அடுத்த நாள் காலையில் நல்ல செய்தி கொடுக்கும்படியாக அவனுக்கு விரோதமாயிருந்த அவனுடைய சகோதரனை சமாதான உடன்படிக்கை செய்ய வைத்த ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கும் அப்படியே செய்து என் பிள்ளைகளை இன்றைக்கு நீர் சந்தோஷப்படுத்துகிறதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றி பலிகளை நாங்கள் காணிக்கையாய் சமர்ப்பிக்கிறோம். நீர் நல்லவர், பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். ஆராய்ந்து முடியாத அற்புதங்களையும் அதிசயங்களையும் இன்றைக்கு இரவே என் பிள்ளைகளுக்கு செய்வீராக. தனிமையாய் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்த யாக்கோபை போல தனிமை உணர்வில் இருக்கிற என் பிள்ளைகளுக்கு அந்த தனிமை உணர்வு மாறும்படிக்கு ஏற்ற காலத்தில் நடக்க வேண்டிய திருமணங்கள் நல்லபடியாக நடக்கட்டும். விட்டு போன புருஷன் என் அன்பு பிள்ளைகளோடு இணையட்டும். விட்டு போன மனைவி வந்து இணையட்டும், பிள்ளைகள் வந்து இணையட்டும். எல்லா கட்டுகள் உடைக்கப்பட்டதற்காக உமக்கு நன்றி. குடும்பம் சமாதானத்தை காணட்டும். எல்லா குடும்ப பகைகளுக்கு இன்றைக்கு முடிவு வரட்டும். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு நீ சொன்னீர், தானியேல் ஜெபித்த பொழுது அதன் நிமித்தம் தானியேலுடைய எதிர்காலம் பிரகாசமாய் மாறினது என்று சொன்னீரே. தானியேலுடைய இரவு ஜெபத்தை மதித்த ஆண்டவர் என் பிள்ளைகளுடைய இந்த ராத்திரி ஜெபத்தை, இரவு ஜெபத்தை ஆண்டவர் மதித்து விடுகிற பொழுது தானியேலுக்கு பெரிய அதிகாரி பதவி கிடைத்தது போல வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கட்டும். கீழ்மட்டத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு பதவி உயர்வு கிடைக்கட்டும். தொழிலிலே நஷ்டமடைந்த பிள்ளைகளுக்கு தொழில் உயர்வுகளும் மேன்மைகளும் லாபங்களும் உண்டாகட்டும். கடன்கள் அடைக்கப்படட்டும். என் பிள்ளைகளுடைய ஊழியத்தில் பெரிய சிறப்பு உண்டாகட்டும். அன்றைக்கு ஞானிகளோடு நாங்களும் அழிந்து போகாதபடிக்கு என்று சொல்லி ஜெபித்த அந்த தானியேலின் ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் அநேகர் கொரோனாவில் மரித்து போய் கொண்டிருக்கிறார், அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு நாங்களும் அழிந்து போகாதபடிக்கு ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் என்று இந்த ராத்திரி வேளையிலே என் பிள்ளைகளோடு நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம். அடுத்த நாள் காலையில் அழிவல்ல வாழ்வு கிடைத்தது. இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகளுடைய குடும்பத்தார் யார் யார் ஆஸ்பத்திரியில் கஷ்டப்படுறாங்க, வீட்டில் கஷ்டப்படுறாங்க, யார் யார் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறார்கள், அழிந்து விடாதபடிக்கு இரவிலே ஜெபித்த அந்த தானியேலின் ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் என்னோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற அத்தனை பிள்ளைகளுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒருவரும் அழிந்து போகாதபடிக்கு இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு காலையிலே அவர்களுக்கு வாழ்வு கிடைத்ததற்காய் ஸ்தோத்திரம். எல்லா மரண கட்டுகள் அறுத்தறியப்படுவதாக. தானியேல் மேலும் அதே நேரத்தில் அந்த ஞானிகள் மேலும் பாபிலோன் ராஜாவுடைய அரண்மனையில் இருந்த அத்தனை ஞானிகளின் மேலே இருந்த அத்தனை மரணக்கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது போல இவர்கள் குடும்பத்தார் மேல் இருக்கிற எல்லா மரணக்கட்டுகளை அவிழ்த்து ஜெபிக்கிறேன். டிவைன் ஹீலிங் உண்டாகட்டும். கொரோனாவுக்கும் வியாதிகளுக்கும் எல்லா கொள்ளை நோய்களுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். பஞ்சங்களுக்கும் கடன்களுக்கும் தற்கொலை எண்ணங்களுக்கும் விலக்கி என் பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். அது மாத்திரமல்ல, நீ சொன்னீர் அன்றைக்கு ஆதி அப்போஸ்தல நாட்களிலே சபையார் ஊக்கமாய் ஜெபித்தார்கள். ராத்திரியிலே அவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுதே அவர்களுக்கு கண்கள் பெரிய பிரமிக்கத்தக்க அற்புதத்தை கண்டது. அவர்கள் யாருக்காக ஜெபித்தார்களோ அந்த பேதுரு வந்து வீட்டில் நின்றது போல இப்பொழுதும் என்ன காரியத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ நாளைக்கு காலையிலே என் பிள்ளைகள் கதவை திறக்கும் பொழுது, கம்ப்யூட்டரை ஓப்பன் பண்ணும் பொழுது, மொபைலை ஓப்பன் பண்ணும் பொழுது அந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு முன்பாக வந்து நிற்பதாக. பேதுருவை நேரடி அவர்கள் கண்டது போல அவர்கள் ஜெபித்து கொண்டிருந்தால் ராத்திரி முழுவதும் சபையார் ஜெபித்தார்கள். அதே நேரத்தில் அதே காரியத்தில் ஆண்டவர் அற்புதத்தை செய்து பேதுருவை நேரடியாய் கொண்டு வந்தீர். என் பிள்ளைகளுக்கும் அப்படியே அற்புதங்கள் நடந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். என்ன காரியத்திற்காக ஜெபிக்கிறார்களோ அந்த காரியத்தில் என் பிள்ளைகளுக்கு நல்ல செய்தி கிடைக்கட்டும், தடைகள் உடைக்கப்படட்டும். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யும். இயேசு என்கிற பேழைக்குள்ளே என் பிள்ளைகள் சுகமாய் தங்கியிருக்கட்டும். பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பேராலே நிறைஞ்ச மனசில் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம்
கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தேவனின் அன்பு ஊழியங்கள் எண் 14, ராமலிங்க நகர், OMR ரோட், SRP டூல்ஸ் அருகில், கொட்டிவாக்கம், சென்னை 41. இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.